நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துட்டா பிரச்சனை இல்லை. இங்கே காட்டுகள் எல்லாம் விழுந்துரும். இங்கேயே மேய்ஞ்சிக்கு வருதா எல்லாம் நல்லா இல்லையா அதுக்கெல்லாம் உண்டானதை நான் பண்ணணும். இப்போ ஆடு நல்லா இல்லைன்னு உடனே டாக்டர் பார்க்கணுமா இல்லை நாமளே எதாவது பண்ணணுமா பண்ணால் கரெக்டாக ஆகிக்கு. புதுசாக பாட்டுக்கெல்லாம் சோறு அதிகமாக தின்னா ஆடு செத்து போகும். அதெல்லாம் எங்கெங்கே தின்ட்டு வருது. தண்ணி ஊத்துறீங்க? கஞ்சி கஞ்சி கஞ்சி. ஓ, கஞ்சி தனியாக ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்துருவீங்களோ? மில்லில் போய் எடுத்து வரும். நானும் இது வரைக்கும் கணக்கு பார்த்தா 50,000 ஆட்டுக்கு பக்கமாக வளர்க்கும். 50,000மா? வருஷம் 10 லட்சம் வரும். பக்கமும் மேய்க்கணும். சும்மா வந்தால் போனாலாம் இருக்கக்கூடாது. ஆடுனா ஆட்டை தவிர்த்து வேறு எந்த இது இருக்கக்கூடாது. காலையில் எழுந்துச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வாங்கி விட்டா 100 ஆடுக்கு நாம் எங்கேயும் சுற்றிட்டு இருந்தாலும் வேலையாகாது. ஒரு நல்லது கட்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. கல்யாணத்துக்கு போகலாம், நோம்பிக்கு போகலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடு இருந்தால் அதெல்லாம் சம்பாதிக்கலாம். கதவுக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொழில்னா ஆடுகள் வளர்ப்பு, மாடுகள் வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு. இது மட்டுமே இங்கே பிரதான தொழிலாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா நாட்டு வெள்ளாடு வளர்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க பேர், உங்களை பற்றி சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்கங்க. மருதாசலங்க. நம்ம பேர் ஊர் கதவுக்கரை. நம்ம இந்த ஆட்டு மேய்ப்பு அதை வச்சு தான் நம்ம பொழப்பத்தானே பண்ணிட்டு இருக்கோம். வேறு எதுவும் வருமானமெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. காடு தோட்டமாக அதெல்லாம் கிடைக்காது. அதை வச்சு தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா அவுத்துட்டு அப்படியே ஓடிட்டு போனால் அந்த பக்கம் அதை மேய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து தண்ணி வச்சு இது பண்ணுறது. தண்ணி ஏதாவது மேவில்லாத காலத்தில் சோறு கீறு செஞ்சு போட்டு தவிடு புண்ணாக்கு வாங்கி போட்டு அப்படியே மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் மழை காலம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. இங்கே காட்டுகள் எல்லாம் விழுந்துரும். இங்கேயே மேய்ஞ்சிக்கு. அது ஏதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கோணும். ஏதாவது சீக்கிரம் வருதா எல்லாம் நல்லா இல்லையா அதுக்கெல்லாம் உண்டானதை நான் பண்ணணும். இப்போ ஆடு நல்லா இல்லைன்னு உடனே டாக்டர் பார்க்கணுமா இல்லை நாமளே எதாவது பண்ணணுமா, நாட்டு வைத்தியம் பண்ணணுமா, அதை நான் பண்ணணும். பண்ணால் கரெக்டாக ஆகிக்கு. அதுக்கு மேலே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் வேலை நம்மளுக்கு. எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு 3 ஆடு, ஒரு கிடாய் 4, குட்டி 4, எல்லாம் மொத்தம் ஒரு 7 உருப்படி இருக்குது. இப்போ தான் போன வாரத்தில் ஒரு 5 உருப்படி கொடுத்தாலும் மேவு இல்லாமல். நம்ம பக்கம் தாங்க எல்லாம் ஆடெல்லாம் வைக்கணும். நல்லா பக்கமும் இருக்கணும். சும்மா நான் வந்தான் போனேன் சும்மா அப்படியே இருந்தாலும் மேவை வாங்கி போட்டு நம்ம எங்கேயா இருந்தாலும் வேலையாக கிட்ட பராமரிப்பு இருக்கணும். அடிக்கடி ஆட்டுகளுக்கெல்லாம் உணி பிடிக்கி அதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே மக்களுடைய தொழில் எல்லாமே ஆடு மாடு வைக்கிறது இதுதான் இல்லைங்களா? வெளியே ஏதோ 1-2 தொழிலுக்கு போகிறாங்க. அது முதல்லலாம் நிறையா இருந்து இப்போல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆடுகள்லாம் நிறைய திருட்டு போய் நல்லா கம்மி பண்ணிட்டாங்க. நைட்டில் வந்து பிடிச்சி போடுறாங்க. இப்போ அதனால எல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்மளதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முடியாது. நம்மளதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இல்லை பாதுகாப்பு, ரொம்ப பாதுகாப்பு இருக்குது. அந்த பக்கமெல்லாம் வாரக்கு வழியில், இந்த பக்கம் வாரக்கு வழியில். மேய்ச்சலுக்கு தான் சுத்தமாக இங்கே எதுவுமே புற்கள்லாம் எதுவுமே இல்லைங்களா? ஒன்றுங்க, எல்லாம் மழையே கிடையாது. 6 மாதமாச்சும் மழை பெஞ்சு. இங்கே வரலைங்களா நேற்று மழை? இங்கெல்லாம் மழை வரலைங்க. அங்கே காரமடை சைடெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மழைங்க சொல்கிறாங்க. காரமடை மேற்படிமையில நல்ல மழைன்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் மழைங்கிறதே கிடையாது. இப்போ இது செட்டு உங்களோட செட்டு தானுங்களா? இல்லை, நீ நம்ம செட்டு அந்த பக்கம். அது சிம்பிளாக போட்டிருக்கீங்க. அது பெரிய வீடு. அப்புறம் அந்த பக்கம் சும்மா சிம்பிளாக அது அந்த வீடுக்கு நாங்கள் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறது. அங்கே ஆடு இங்கே வச்சு இங்கே பெரிய மகன் இருக்கிறாங்க, சின்ன மகன் இருக்கிறான். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படிங்க இந்த வெள்ளாடு இப்போ அதிகமாக யாருமே வளர்க்குறது இல்லை, அது காரணம் என்ன? இதில் எப்படி வருமானம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெள்ளாடு வந்துங்க வேலியில் தலைதாமும் மெயினாக அதுதான். வேலியில் சரி தலைதாமம் நிற்கி. அப்புறம் இத்தனை டெய்லி பொழுதோடு இத்தனை பாய்ச்சிக்கொட்டை தவிடு பாருங்க, கோதுமை தோடு வாங்கி வச்சுருக்கும் போது இது நிறையா அது போட்டு தண்ணி காமிக்கணும். இத்தனை சோறு கீரை செஞ்சு நம்ம இப்போ இதுக்கெல்லாம் எத்தனை சோறு தின்னாலும் ஒன்றும் பண்ணாது. புதுசாக பாட்டுக்கெல்லாம் சோறு அதிகமாக தின்னா ஆடு செத்து போகும். அது ஒரு கரெக்டாக தான் வச்சுக்கணும். என்னது இது? எது இது? இது நீர், கஞ்சி நீர். மில்லில் போய் கஞ்சி எடுத்து வர்றது. அப்புறம் இது கோதுமை தவிடு வாங்கி வச்சுருக்கிறோம் பாருங்க. கோதுமை தவிடு. இது எதுக்குங்கய்யா? ஆட்டுக்கிட்டாங்க. இது கொடுத்தா என்ன ஆகும்? சத்து இது. ஆட்டுக்கு தண்ணீர் போட்டு கரைக்கிடணும். அப்புறம் சத்துத்தானே இதெல்லாம். அப்புறம் இது என்னதுங்க? பழைய சாப்பாடுங்களா? சாப்பாடு செஞ்சு பழைய சாப்பாடுலாம் செஞ்சு போட்டது. ரேஷன் அரிசிக்குன்னு அது செஞ்சு போட்டது. இது கொடுக்கலாங்களா? நம்ம கொடுக்கக்கூடாது. புதுசாக நம்ம கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்கணும்? சும்மா ஒரு
கொஞ்சம் சாப்பாடு பழகிடுச்சுன்னு ஒன்றும் பண்ணாது. ம். இதுக்கெல்லாம் அவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஆ. இதெல்லாம் பழக்கம் இருக்குது. ஆ. பழக்கம் இல்லாத ஆடுகள்லாம் புதுசாக சாப்பிட்டுன்னா கொஞ்சம் தான் கொடுக்கணும். ம். நம்ம கொடுத்தோம்னா வயிற்றுல ஜீரணமாகாது. ஓ ஓ அதனால ஆட்டுக்கு வந்து சாப்பாடுங்கிறது கொஞ்சம் லிமிட்டாக கொடுத்துக்கணும். அப்புறம் எப்பவுமே ஓமத்திராகம் வச்சுக்கணும். அது என்னங்க ஐயா அது? ஓமத்திராகம் கடையில் விற்குவாங்க. ம். ஆடு ஏதாச்சும் செரிமானம் ஆகலை, ம். வயிறு வலிக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா அது செரிமானம் ஆகி ஆ. அது பண்ணணும். ம். அது எப்பவும் வச்சுக்கணும் ஸ்டாக்கு. அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறீங்க. வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆடு வெயிட் எல்லாம் நாங்கள் அப்படியே மொத்தமாக கொடுங்க. வெயிட் எல்லாம் போட மாட்டோம். வெயிட் எங்கள் வீட்டு மிஷின் இருக்குது. ஆ. ட்ராஸ் வச்சுருக்கோம் பெருசு. ஆ. நாங்கள் அதிகமாக வெயிட் எல்லாம் போடல. வெயிட்டை பாரு, போன ட்ரிப்பு 2 கிடா கொடுத்த போது பார்த்தா 2 கிடாய் 52 கிலோ வந்தது. ஆ. அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த தடவை வெயிட் போல் அப்படியே கொடுத்துட்டேன். ம். அப்புறம் இது எல்லாம் இப்போ கொடுக்கறது வராது. கிடாய் வேணா சாமிக்கு வெட்டுறது அது இருக்குது. பாக்கி இதுக்கெல்லாம் இப்போ கொடுக்காத கிடா கொஞ்சம் பெருசாகணும். இப்போ நான் போகலன்னு சொல்லி அல்ல இங்கே நிற்கல, நேரம் இல்லைங்க நான் போயிருந்தேங்க வந்திருக்கேன். எப்படி மேய்க்கிறதுக்கு வெளியே போட்டு போவீங்களா இல்லை இங்கேயே? வெளியே போகணும். இங்கே என்ன பண்ணுவீங்க? வெளியே அப்படியே போயிட்டு வாரதான். எங்கே கூப்பிட்டு போவீங்க? நாங்கள் அப்படியே ரோட்டில் இந்த பக்கம் போய் அப்படி வாரதாங்க ஏதோ ஒரு பக்கம். ம். அப்படிதான் கொண்டு போய்க்குவீங்க. இப்போ எத்தனை பிறவை குட்டி இருக்குது? எத்தனை கிடா குட்டி இருக்கு? கிடாய் இருக்குது. பிறவை குட்டி வருது. பிறவை குட்டி அது 3 கிடாய். 3 கிடாய் தான். அப்புறம் இது பெரிய கிடாய். இது சாமிக்கு. இது எந்த சாமிக்கு விட்டுருக்குறீங்க? அது எங்கள் குலதெய்வம் கோயில் அங்கே இருக்குது. அங்கே விட்டுருக்குறீங்க. எங்கேயும் இப்போ வெள்ளாடு தான் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. 900 ரூபா 1000 ரூபா வந்துருச்சு. கறி தான் இவ்வளோ ரேட்டு ஆகுது. என்ன பண்ண முடியுங்க? அதுதான் நல்லதுங்கிறாங்க. இப்போ இந்த கிடாய் போனால் தீனா 10 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டானுங்க. 10,000க்கு மேலே போகவே மாட்டேன். 10,000மே கஷ்டம். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். போன ட்ரிப் 2 கிடாய் 10,000 இது போல். இது கூட சேர்ந்து தாங்க அவனுக்கு கொஞ்சம் சிறுசு. அது கொடுத்து 2 மாதம் ஆச்சு. 10,000க்கு தான் கொடுத்தேன். அப்புறம் இந்த 2-3 நாளைக்கு மேலே 2 ஆடு 2 குட்டி சின்ன குட்டி அது ஒரு 30,000த்துக்கு கொடுத்தேன். இதுகளே இப்போதைக்கு இல்லை. இதுக்கெல்லாம் ஒன்று 6 மாதம் போகணும். கிடாய்கள் கொஞ்சம் பெருசாகணும். எவ்வளோ நாளுங்க ஐயா ஒரு நல்ல வெயிட் வரணும்னா எவ்வளோ வருடம் வளர்க்கணும்? நல்லா வெயிட் வரணும். ஒரு வருஷம் அதுக்கு உண்டான பக்கமாக தீன் வச்சா ஒரு வருஷம் வெயிட் வந்துடும். ஏதாவது பாத்திக்கொட்டை தவிடு போடணும். மேப்பு நல்லா இருக்கணும். அப்புறம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு தண்ணி கொடுத்து கரெக்டாக பேசிட்டு வறுப்பதுக்கு ஒரு வருஷம் தான் ஆச்சுது. 5 கிலோ வரும். 5 கிலோக்கு மேலே வரும். அந்த கடாய்க்கு ஒரு வருஷம் கூட ஒன்றும் ஆகலை. 5 கிலோவுக்கு மேலே வரும். 5 கிலோக்கு மேலே வரும் இல்லைங்களா? இல்லை அது வெயிட் வந்து ஒரு நல்லா ஒரு 20 கிலோ 30 கிலோ வரணும்னா எத்தனை வருஷம்? ஒரு 2 வருஷம். 2 வருஷம் மேய்க்கணும். எவ்வளோங்கய்யா? 2 வருஷம் மேய்க்கணும். அப்போ அந்த ஒரு 25 கிலோ வர கிடாய் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கலாம்? 25 கிலோ கிடாய் வந்தீங்கன்னா நீ கறி கணக்கு போடுங்க. ஒரு கிலோ ஒரு 800 ரூபா 900 ரூபா 800 ரூபாங்க. 16 ஒரு 20 25 ரூபாய்க்கு வரும். 25 ரூபா வரைக்கும் வரும் இல்லைங்களா? 10 கிலோ 8,000 ரூபாய் ஆகுது. 20ங்கிற போது 16. இன்னொரு 10 கிலோ போடுறேன் 16. ஒரு நாள் 24. நம்ம கொடுத்தீங்கன்னா ஒரு 22 ரூபாய்க்குள்ள தான் வாங்குவான் அவன். நம்ம கேட்குற மாதிரி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் கொண்டு போய் லாபம் சம்பாதிக்கணும் 2 பண்ணணும். அதனால அவன் அது அந்த அளவுக்கு வாங்க மாட்டான். ஒரு 20 ரூபா 22 ரூபா வாங்கலாங்க. சரிங்க. இப்போ ஒரே ஒரு பெண் ஆடு இருக்குது. அந்த பெண்ணாடை வச்சு நம்ம எத்தனை குட்டி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியும்? நல்லா வச்சோம்னா இப்போ 2 குட்டி போடுற மாதிரி 2 குட்டி போட இப்போ எங்கிட்ட வந்து 2 நடை போட்டாச்சு. இன்னும் 2 நடை 3 நடை போட்டால் அப்புறம் விற்றுடலாம். ஒரு 5 வருஷங்கிற போது விற்றுடலாம். விற்றுட்டு வேறு அதில் ஏதாவது நல்ல குட்டியாக பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். 2 வறுப்பு இது வேறு அந்த ஆட்டுக்குட்டி வராது. அந்த குட்டி நல்லா வரும். அந்த வெள்ளை குட்டி வருது நல்லா ஒன்றும். இப்போ என்னங்க 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. ஒரு வருஷங்கிற போது நல்ல இந்த ஆட்டை வந்துரு. அதை வச்சுட்டா தேவையில்லைன்னா அவ அம்மாவை விற்று போடலாம். அப்படித்தான் மாற்றிக்கணும். வேற வழியே இல்லை. இப்போ பெண்ணாடு வந்து என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க? பெண்ணாடு எல்லாம் கறி ரேட்டு தான். இது அது எல்லாமே கறி ரேட்டு தான் எடுப்பாங்க. இது என்ன வரைக்கும் அதே வேலை தாங்க. பெண்ணாடும் அதே வேலை தான், ஆணுக்கும் அதே வேலை தான். அதுக்கு ஒன்றும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. கறிக்கு வந்து இலை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கணும். அதுதான் நல்லா இருக்கு. நம்ம வயசா 2 வருஷம் ஆச்சுனாலும் கொஞ்சம் கறி இதாக இருக்கு. நம்ம ஒரு வியாபாரம் பண்ணோம்னா கடை போட்டு வியாபாரம் பண்ண கறி நல்லா இருந்தால் வேறு பக்கம் போயிடுவாங்க.
நம்ம வீட்டு கறி கொஞ்சம் நல்லா இருந்துன்னு இப்போ எந்த பொருளுமே நல்லா இருந்துன்னு வாங்குறாங்க. ஆமாங்கய்யா. அந்த மாதிரி தான் ம் 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 பொருள் நல்லா இருந்தால் நம்மளுக்கு தேடி வருவாங்க. பொருள் சரியில்லைன்னா நாங்கள் நல்லா இல்லாட்டி வேறு பக்கம் போயிடுவாங்க. ஆ, ஆ, ஆ. அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் என்ன அன்றாட பணிகள் என்னங்கய்யா? இப்போ ஆடு மேய்க்கணும், ஆடு வளர்க்கணும்னா என்னென்ன வேலைகள் செய்யணும் காலையில் எழுந்திரிச்சு? காலையில் எழுந்திரிச்சு ஆடு கட்டி நடத்தி விட்டு வேறு பக்கம் மாற்றி கட்டி அங்கே புழக்கையெல்லாம் கூட்டி வெளிச்சு விட்டு ஆ அப்புறம் நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு செஞ்சு சாப்பிட்டு போட்டு மறுசல் வந்து ம் அவுத்து விட்டு தண்ணி குடிக்கணும் போயிட்டு அப்புறம் அது அப்படியே முதல்ல போனோம்னா கூடவே வருங்க. ம் எங்கேயோ தலை இருக்கிற பக்கம் போனோம்னா மேய்ஞ்சிக்கு. ம் அப்புறம் அப்படியே ஒன்றும் மேப்பு கிடைக்கலன்னா பாரு இந்த மாதிரி தான் வந்தால் தவிடு இருக்குது பறிச்சுக்கொண்டு வைப்போம். சாயந்தரமானா ம் இந்த மாதிரி சோறு இது குடிப்போம். ம் பொழுது உண்டா ஒரு இவ்வளோ பறிச்சுக்கொண்டு வைப்போம். அந்த பறிச்சுக்கொண்டு வச்சுக்கிட்டு ஆடு நல்லா இருக்குது, இல்லைன்னா ஆடுகளை அடைச்சிருக்குது மேவு இல்லாதுக்கு. ம் மெயினாக டெய்லி வரப்பறிச்சுக்கொண்டு இருக்கிறதுனே வச்சா போதும். ஆ ஆடு நல்லா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் கொள்ளு வைக்கலாம், நல்லா ம் கொள்ளு வச்சா உடம்புக்கு நல்லது, ஆட்டுக்கு நல்லா கிடைக்கி. ஆ பறிச்சுக்கொண்டு கொள்ளெல்லாம் வைக்கலாம். ம் ஆட்டு புழுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆட்டு புழுக்க அரை கேட்டால் கொடுத்த பாரு, நம்மளுக்கெல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க. ஒரு தேய்ச்சி ஆகு அரை கேட்டானே கொடுத்துறது, அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஏதாவது தேவை இருக்கிறவங்க வந்து அப்படியே வலிச்சுட்டு போயிடுவாங்க. சரி, இந்த மாட்டு சாணியை விட ஆட்டு புழுக்கு நல்லா உரம்தான் இல்லைங்களா? ஃபஸ்ட்டான உரம். அடுத்ததான் மாட்டு சாணியெல்லாம். ஆ ஆட்டு புழுக்கெல்லாம் இப்போ கிடைக்காது. கொஞ்சம் உள்ளே போய் வலிக்கிறதுக்கு சங்கடப்பட்டு வராமல் எல்லாம் இது வரைக்கும் விட்டுருக்க மாட்டாங்க. அது இங்கே தான் வண்டி நிறுத்தி வலிச்சுட்டு வந்து போடணும், அங்கே இடம் இல்லை. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இல்லைன்னா வந்து வலிச்சுட்டு போயிடுவாங்க. அது எவ்வளோ லோடுக்கு என்ன ரேட்டு கிடைக்குதுங்க? அது மாட்டு சாணியில் விட திடீர்னு ஒரு 10 600 எச்சா கிடைக்குமா? மாட்டு சாணி 3000 கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3200 கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சா ஒரு வருமானம் எவ்வளோ கிடைக்குங்க? நல்ல முறையாக மேப்பு இருந்தால் வருமானம் 200 ஆடு இருந்ததுன்னா 200 ஆடுமே 100 குட்டி கணக்கு பண்ணால் கூட வருஷம் 100 குட்டி பண்ணால் கூட குட்டிக்கு 10,000 போடுங்க. 100 குட்டிக்கு என்னாச்சு? ஆனால் அந்த அளவுக்கு பக்குவமாக மேய்க்கணும். 10 லட்ச ரூபா வருதுங்களே? வருஷம் 10 லட்சம் வரும். ஆனால் பக்குவமாக மேய்க்கணும். சும்மா வந்தால் போனாலாம் இருக்கக்கூடாது. ஆடுனா ஆட்டை தவிர்த்து வேறு எந்த இது இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன வழி அதை என்னமோ அதை பண்ணிட்டு தான் இது பண்ணணும். சரிங்க. நம்ம ஆட்டை வாங்கி விட்ட 100 ஆடுக்கு நம்ம எங்கேயும் சுற்றிட்டு இருந்தாலும் வேலையாகாது. அது வேலைக்கு ஆகாது. இப்போ நான் வரையுதுன்னா நான் 2-3 உருப்படி தான் இருக்குது. 3 உருப்படி தான் காலையில் வர 7:30 மணிக்கு போனேன். இப்போ தான் வந்திருக்கிறேன். சரிங்க. மணிக்கு போய் கஞ்சி எடுத்துட்டு வரும் மில்லுலேருந்து. அப்புறம் வாங்கி மறைச்சி எப்போதும் போல் இந்த வெய்ய கால நேரம் 4 மணி இல்லைன்னா 2-2:30 மணிக்கு அவுத்து விட்டுருவேன். இந்த மாதிரி அந்த வேலைகள் அதுலேயே ஓட்டிடணும், வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. ஆட்டு மேலே ஒரே இதாக இருக்கணும். ஆடுனா ஆடு அதை பார்த்துட்டு இருக்கணும், வேறு எதையும் இன்னும் கவனமாக இருக்கணும். பின்ன ஒரு நல்லது கட்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. சரிங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், நோம்பிக்கு போகலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடு இருந்தால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஆட்டுக்கு போனோம். ஒரு இன்னைக்கு எங்கள் பையன் குழந்தைங்க கோயிலுக்கு போகிறேன் பெரியவன். ஆனால் நான் போகிறக்கு முடியல, காரெல்லாம் இருக்குது, போகலாம், போக முடியல. போனேன்னா நமக்கு அங்கே போயிட்டு வரும் நேரமாக இப்போ ஆடு மேய்க்க முடியாது. அதனால நான் வரலன்றது, எங்கேயும் போகல. தொழிலாக இதை கவனமாக செஞ்சால் இதில் நல்லா சம்பாதிக்கலாம். அதெல்லாம் சம்பாதிக்கலாம். ஐயாவுடைய வயசுங்க? வயசு 71. 71 வயசுலயும் நீங்க இடர்விடாத இந்த ஒரு பணியை வந்து மேற்கொண்டுட்டு. ஆமாம். அது ரொம்ப பிடிக்குங்களா ஆடு வளர்க்குறது? அதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க? சுமார் எத்தனை ஆடுகள் இது வரைக்கும் உங்கள் ஆயுட் காலத்தில் வளர்த்துருப்பீங்க? நான்லாம் எத்தனை 10-15 வயசுலேருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 20-25 வருஷம் 50 உருப்படியாட்டம் வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில கொஞ்சம் விட்டோம். அப்புறமா கொஞ்ச நாள் விட்டு வாங்கினோம். அப்புறம் எல்லாம் அப்படியே வாங்குறது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனால் அப்புறம் விட்டுறது, அப்புறம் மறுச்சு வாங்குறது. அப்புறம் இப்போ ஏதோ வாங்கணும். இதுவுமே என்னால் ரொம்ப நாள் முடியாது, நடக்கிறதுக்கெல்லாம் முடியாது. எப்படியோ அப்படியே இருக்குது, சரி இருக்குன்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. சுமாராக எத்தனை ஆடுகள் வளர்த்துருப்பீங்க? நானும் இது வரைக்கும் கணக்கு பார்த்தா 50,000 ஆட்டுக்கு பக்கமாக வளர்த்து. 50,000? என்னங்க சொல்கிறீங்க? அங்கே 50 உருப்படி, இங்கே வருஷம் 20 உருப்படினா 25 வருஷத்துக்கு எத்தனை உருப்படி கணக்காதுன்னு பாருங்க. 50,000 ஆடுகள் ஐயா இது வரைக்கும் தன்னுடைய ஆயுட் காலத்தில் 71 வயதில் வளர்த்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு சாதனைங்க ஐயா. கண்டிப்பா. சரிங்க, உங்களுடைய பொன்னான நேரத்தில் சரி ஆடு வளர்ப்பு பற்றி இந்த வெயிலையே எங்களுக்கு தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி. நாட்டு வெள்ளாடுகள் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத ஐயா வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு பதிவில் சொன்னாருங்க. அவருடைய அந்த ஒரு பதிவு நிச்சயமாக நீங்கள் வந்து நாட்டு வெள்ளாடுகள் வளர்க்குறதுல என்னென்ன மாதிரியான முறைகளை கையாண்டா நீங்கள் வந்து அதில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. தொடர்ந்து நம்ம சிவாருன் டிவியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். அந்த பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.